வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. வரக்கூடிய சனிக்கிழமை செப்டம்பர் 14 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A முதல் நிலை தேர்வு நடக்க போகுது. அதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எடுத்தவொடனே லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி தேர்வு காலத்துல நம்ம என்ன செய்யணும், தேர்வு வரைக்கும் நம்ம என்ன கொண்டு செல்ல வேண்டும், இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். நிறைய பேர் கேட்கறது, சார் பிளாக் அண்ட் ஒயிட்லயா கலர்லயா? உங்களுடைய விருப்பம் தான். பிளாக் அண்ட் ஒயிட்லயும் கொண்டு போகலாம், கலர்லயும் கொண்டு போகலாம். அடுத்தது கேட்கறது, சார் 3 பேஜ் இருக்கு, 3 பேஜும் கொண்டு போகணுமா, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டுமே போதுமானதுதான், வேற எதுவும் தேவையில்லை. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வென்யூ, அதாவது தேர்வு நடக்க இருக்கிற இடம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எந்த ஏரியா, இந்த ஸ்கூலா, பாய்ஸ் ஸ்கூலா, கேர்ள்ஸ் ஸ்கூலான்னு சொல்லி டவுட் இருக்கும். அதனால உங்களுடைய வென்யூ எது, அதாவது உங்களுடைய தேர்வு கூடம், தேர்வு அறை, அந்த அது சம்பந்தமான டீட்டெயில் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா அந்த ஏரியால உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இல்ல நீங்களே முடிஞ்சா கூட டேரக்டாவே பார்த்துட்டு வந்துடலாம். எக்ஸாம் சென்டரை வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல ஒரு பதட்டம் வேண்டாம். அடுத்ததாக என்ன பெண்ணை யூஸ் பண்றது. நிறைய பேர் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்ல நம்ம ஹால்லயே ப்ளூ கலர் பெண்ணை வச்சுக்கிட்டு ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாங்க எக்ஸாம். அவங்க என்ன பேனா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. நிறைய பேர் புதுசா வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் தெளிவா சொல்றேன். பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் இங்க யூஸ் பண்ண முடியும், வேற பெண்ணை யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை இன்வாலிட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஸ்டிக் பென்னு, கலர்காரா இருக்கிறது, அப்புறம் அந்த இங்கு வர்ற மாதிரி வச்சா ஊறிடும் இல்லையா, அந்த மாதிரி பெண்ணா இருக்கக்கூடாது. கருப்பு நிற பந்து முனை பேனா, பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். இல்ல நிறைய பேர் ஒரு மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணுங்க, அந்த பென் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பந்து முனை பேனால கடைசியில் இந்த முனை பால் இருக்கு பாருங்க, அந்த பால் வந்து பெரிய சைஸா இருந்தாலும் நல்லது. ஏன் அப்படின்னா சின்ன சைஸா இருந்ததுன்னா நீங்க அந்த பபுளை ஷேட் பண்றதுக்கு, இதை ஷேட் பண்றதுக்கு டைம் ரொம்ப அதிகமா எடுத்துக்கும். அதுவே பால் பாயிண்ட் பென்ல அந்த பால் வந்து கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா ஷேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா ஷேட் பண்ண முடியும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ முடிஞ்சதுன்னா பால் வந்து பெருசா இருக்கக்கூடிய பிளாக் பென்னை யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைச்சதுன்னா மார்க்கெட்ல கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கி. அடுத்ததாக ஐடி ப்ரூஃப். சார் நம்ம எந்த ஐடி ப்ரூஃபை எடுத்துட்டு போகலாம், ஒரிஜினல் எடுத்துட்டு போகலாமா, ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகலாமா? உங்களுடைய விருப்பம் தான். ஓட்டர் ஐடி கொண்டு போகலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகலாம், பேன் கார்டு கொண்டு போகலாம், ஆதார் கார்டு கொண்டு போகலாம். மேக்சிமம் எல்லாருமே ஆதார் தான் கொண்டு போவாங்க. அடுத்தது ஜெராக்ஸா ஒரிஜினலா? ஒரிஜினலும் கொண்டு போகலாம், இல்லை ஜெராக்ஸும் கொண்டு போகலாம். நான்லாம் ஒரிஜினல் தான் கொண்டு போவேன். உங்களுடைய விருப்பம், நீங்க என்ன வேணா கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் மாஸ்க் அண்ட் வாட்டர் பாட்டில். நிறைய சென்டர்ல பாத்தீங்கன்னா அலோவ் பண்றது கிடையாது. இருந்தாலும் பர்சனலா நான் சஜஸ்ட் பண்றது, சில பேருக்குலாம் ஒரு பதட்டமா இருப்பாங்க, வீட்டுலாம் சொல்லி அனுப்புவாங்க, வெளியெல்லாம் போனா எதுவும் டச் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துடும், கோல்டு வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால நீங்க தாராளமா மாஸ்க் போட்டுட்டு போகலாம். அங்க எக்ஸாம் சென்டர்ல போய் லைட்டா அப்படி வாட்டி இரும்பிடுங்க, தான் முடிஞ்சு போச்சு. உங்க இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசர் கேட்டே வரமாட்டார். கேட்டாருன்னா சார் எனக்கு அலர்ஜி இருக்கு, எனக்கு வந்து கோல்டா இருக்கு, வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்குன்னு சொல்லுங்க, கெட்டியவன வரமாட்டான். இது வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் யூஸ் பண்றதுக்கு, மாஸ்க் யூஸ் பண்றதுக்கு. யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா யூஸ் பண்ணலாம். இப்படி சொல்லிட்டீங்கன்னா யாரும் கிட்ட வர மாட்டாங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு சில இடங்கள, ஒரு சில இடங்கள் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கும் சேம் ஸ்ட்ராட்டஜி, இதையே நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து ஃபீவர் இருக்கு, எனக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய வாட்டர்லாம், நீரெல்லாம் குடிக்க முடியாது. அதனால எனக்கு என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த வாட்டர் பாட்டில் வந்து அதாவது கிளீனா இருக்கணும். கிளீனா, வெளியில எந்த கவரும் ஒட்டி இல்லாம, பேஸ்ட் பண்ணி இல்லாம, டிரான்ஸ்பரன்சியா, அதாவது இந்த பக்கம் பாட்டில் வச்சு பார்த்தோம்னா அந்த பக்கம் தெரியணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டிலா இருக்கட்டும். அது இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சை பொறுத்தவரையில நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. டிஜிட்டல் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க, சில இடங்கள்ல சாதாரண வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க, நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால அந்த நிமிட முள், மணி முள் இதெல்லாம் இருந்து மணியை குறிக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதாவது டைம் டினோட் பண்ற மாதிரி, அதுல மினிட் ஹேண்ட், அவர் ஹேண்ட் இதெல்லாம் இருக்கு பாருங்க, முள்ளுலாம் இருக்கிற மாதிரி. ஏன்னா டிஜிட்டல் வாட்ச்ல முள்ளாம் இருக்காது. டைரக்டா டச் பண்ணீங்க அப்படின்னா டைம் தான் வரும், 10:42 அப்படின்னு நம்பர்ஸ் தான் வரும். அப்படி இல்லாம முள் இருக்கக்கூடிய கடிகாரத்தை நீங்க தாராளமா ஒரு வாட்ச் நீங்க யூஸ் பண்ணலாம், ஆர்டினரி வாட்சை யூஸ் பண்ணலாம். மறக்காம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாம் உள்ள போகும்போது இன்விஜிலேட்டர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வெளியே வச்சிருங்க. ஏன்னா உள்ள கொண்டு போய் பிரச்சனை ஆயிட போகுது. இதெல்லாம் சில நேரங்கள்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி தெளிவா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நாள் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நல்ல தூக்கம், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு நல்லா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா,
ரொம்ப ரொம்ப விடிய விடிய படிக்கிறது. இந்த காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்லாம் விடிய விடிய படிச்சுதான் எக்ஸாம் எழுதுவாங்க. நானும் அப்படிதான் எக்ஸாம் எழுதுனேன் காலேஜ் படிக்கும்போது. அந்த மாதிரிலாம் வேண்டாம். இது வந்து ஒரு நைட்ல எதுவும் சாதிக்க போறது கிடையாது. இவ்வளவு நாள் படிச்சு நீங்க என்ன விஷயத்த படிச்சிருக்கீங்களோ, என்ன ரிவிஷன் பண்ணிருக்கீங்களோ, எவ்வளவு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ, அதான் எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதான் உங்க ரிசல்ட்டா இருக்க போகுது. ஒரு நைட்ல படிச்சு எல்லாமே சேஞ்ச் ஆக போறது இல்லை. அதனால கடைசி நேரத்துல ஒரு பதட்டங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்காக லாஸ்ட் மினிட்ல ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அது எல்லாருக்குமே கிரியேட் ஆகும். அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரமா படுங்க, படுத்து நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கிட்டு போறீங்க, காலைல அலாரம் வச்சுட்டு எழுந்துருங்க. அலாரம் வைக்காம நீங்க பாட்டு நல்லா தூங்கிட போறீங்க. சரிங்களா? நல்லா தூங்கி எழுந்துருங்க. அடுத்தது காலைல எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு, கடவுள் நம்பிக்கை இருந்தா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு, இல்ல அப்பா அம்மா முக்கியமான முக்கியஸ்தர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் வாழ்த்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் காலை உணவு. இதை தவிர்க்கவே கூடாது. நிறைய பேர் சொல்றது கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு விருதுலாம் எக்ஸாம் போவான். எக்ஸாம் போய் எக்ஸாம் சென்டர்ல மயக்கம் வந்துருவான். ஏன்னா எக்ஸாம் சென்டர்ல போய் பதட்டம் நடுக்கம்லாம் ஏற்பட்டுரும் சரியா சாப்பிடல அப்படின்னா. உங்களோட நம்பிக்கை தான், நீங்க விருதுலாம் போகலாம், உங்க விருப்பம். பட் இருந்தாலும் கூட காலை உணவு மைல்டா, அதாவது ஹெவியான சாப்பாடு, காலையில எழுந்த உடனே பிரியாணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லாம இட்லி தோசை அந்த மாதிரி சாதாரண விஷயங்களை மைல்டா சாப்பிட்டுட்டு போகலாம். தண்ணி நல்லா குடிச்சிட்டு போங்க. எக்ஸாம் சென்டர் போறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம்லாம் வீட்லயே இல்லை எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு கூட ரெஸ்ட் ரூம் போறது சில பேர் லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரா இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். ஸோ ப்ராப்பரா சாப்பிட்டுட்டு அங்க எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. நல்ல மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமை பொறுத்த வரையில கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு அதிகமான வேகன்சி இருக்கு. கண்டிப்பா 10 லட்சம் பேருக்கு மேல எக்ஸாம் எழுத போறாங்க. எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் எக்ஸாம் எழுதினாலுமே கடைசியா 2000 பேருக்கு தான் வேலை கொடுக்க போறாங்க. 2500 அதிகபட்சம் மேபி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒரு 3000 ஆகலாம். 3000 பேருக்கு தான் வேலை கொடுக்க போறாங்க. அப்ப அந்த 3000 பேரை நாம ஒரு ஆளா வரணும் அப்படின்னா நம்மள மாதிரி திறமை இருக்கவங்க நிறைய பேர் எக்ஸாமுக்கு வரதான் போறாங்க. அவங்கள இருந்து நம்ம வேறுபாடு பண்ணி காட்டணும் அப்படின்னா எக்ஸாம்ல மார்க்ல தான் வேறுபாடு பண்ணி காட்ட முடியும். நம்ம தான் முன்னாடி அவங்க பின்னாடி அப்படின்றத காட்ட முடியும். அந்த எக்ஸாம் அணுகிறதுக்கு நல்ல மனநிலை ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம மனநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் எக்ஸாம்ல போய் ரெஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஆன்சர் கொடுக்கும்போது ஒரு பதட்டம் ஏற்படும், மாத்தி மாத்தி ஷேட் பண்ணும், நிறைய பிரச்சனை நடக்கும். அதனால நல்ல மனநிலையோட போங்க. நல்லா படிச்சிருந்தீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிருக்கீங்க, டெஸ்ட் எல்லாம் போட்டு பாத்துருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் பாஸ் பண்ண போறீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா படிக்கல, ரிவிஷன் சரியா பண்ணல, டெஸ்ட் சரியா போட்டு பாக்கனா கண்டிப்பா அவன் பாஸ் பண்ணவே போறது கிடையாது. அவன் விட்டுருங்க. நல்லா படிச்சிருக்கவங்க, ரிவிஷன் பண்ணவங்க, அதை சரியா நல்லா பிராக்டிஸ் பண்ணவங்களால கண்டிப்பா எக்ஸாம் சக்சஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா நான் எழுதக்கூடிய எக்ஸாம் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்பிக்கையோட போங்க. கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், எப்ப எக்ஸாம் சென்டருக்கு போய் ரீச் ஆகிறது? 8:30 to 9, அதாவது அதிகபட்சமா 9 மணிக்குள்ள எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. அந்த கேம்பஸ் வர போயிடுங்க. போயிட்டு உங்களுடைய பேகு, போனு, மத்த மெட்டீரியல்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு அந்த எக்ஸாம் ஹால்ல அல்லது சாரி அந்த எக்ஸாம் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ தனியா ஒரு அறை கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம்ல கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சிருங்க. திங்ஸ் எல்லாம் வச்சிருங்க. எதுவுமே கையில கொண்டு போகாதீங்க. பணம் வச்சுக்கலாம், சில்லற ரூபா நோட்டு வச்சுக்கலாம், ஏதாவது ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் வச்சுக்கலாம், பென் வச்சுக்கலாம், 1 இல்ல 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். போனு, டிஜிட்டல் மற்ற எல்லா விஷயங்களையும் ஒரு பேக்ல போட்டு புக்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருங்க. வச்சுட்டு கரெக்டா 9 மணிக்குள்ள அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுங்க. ஒரு 15 நிமிஷம் உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்ல உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்லாம் கொடுப்பாங்க. ஓஎம்ஆர்லாம் நீங்க பெருசா எதுவுமே எழுத போறதே கிடையாது. ஓஎம்ஆர்ல என்ன எழுதுவீங்கன்னா பிரசன்ட் பி போடணும், அதை ஷேட் பண்ணணும், அதையும் இன்விஜிலேட்டர் பண்ணிப்பாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு சைன், பேக்ல ஒரு சைன் பண்ணணும். பேக்ல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போடணும், ஃப்ரண்ட்ல எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைன் பண்ணணும். அது இன்விஜிலேட்டர் சொல்லிடுவாங்க. மற்றபடி உங்க போட்டோ, உங்களுடைய எல்லா டீட்டெயில், எக்ஸாம் வேணும், டைம், டேட் எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்லயே இருக்கும். கொஸ்டின் பேப்பர் புக்லெட் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் புக்லெட்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த என்ன விஷயமோ அது சம்பந்தமான விஷயங்களை இதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அதை ஷேட் பண்ணணும். வேற எதுவுமே கிடையாது உங்க வேலை. ஓஎம்ஆர் ஷீட் 10 மணி கொடுத்துருவாங்க, 9 மணிலாம் கொடுத்துருவாங்க. அது 15 மினிட்ஸ் அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பக்காவா பண்ணி வச்சிருங்க. கரெக்டா 9:15 எப்போ ஆகுதுன்னு பாருங்க. 9:15. இந்த 9:15க்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் கிட்ட கொஸ்டின் பேப்பர் கேட்குறீங்க. சில நேரங்கள்ல கொடுப்பாங்க, சில நேரங்கள்ல கொடுக்காமலும் விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க சரியா ட்ரைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பா அரசு ஊழியர்களாக இருந்தாங்கன்னா, அதாவது அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் இருந்தாங்கன்னா லெத்தர்ஜிக்கா இருப்பாங்க. அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டு ஜாலியா வருவாங்க. எதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்கள்ட்ட நாம தான் என்ன பண்ண எடுத்து சொல்லணும். 9:15 கொஸ்டின் பேப்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் சாரி ஹால் டிக்கெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கறது இல்லை. அதனால சொல்றேன், கேட்டு பெறுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஹால் டிக்கெட்லயே கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்.
அப்ப கரெக்டா 9 கொஸ்டின் பேப்பர் முதல்ல வாங்குங்க. வாங்கின உடனே என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே எழுதுறது ஆளா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சீல் ஓபன் பண்ணி எல்லா பேஜும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. முதல்ல ஒரு சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேஜ் பிரிண்ட் ஆகாமலே போயிட்டு இருக்குது. 4 பேஜ் பிரிண்ட் ஆகல. அவசரப்பட்டு கொஸ்டின் புக்லெட்லாம் எழுதி ஷேட் பண்ணி முடிச்சாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்பர் எழுந்தா கூட பரவாயில்ல, பாட்டம் மார்க்லாம் சாரி அந்த ஒயிட்னர்லாம் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிட்டானா முடிஞ்ச போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால முதல்ல என்ன பண்றீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் வாங்கி அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பரை கொஸ்டின் பேப்பர்ல எழுதுங்க. கொஸ்டின் பேப்பர்ல இருக்க நம்பரை எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஷேட் பண்ணுங்க. டன். இது பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், அதிகபட்சம் இல்ல 5 நிமிஷம் ஆகலாம்னு வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அப்புறம் 9:20, ஸோ 9:15 இருந்து 5 மினிட்ஸ் போயிடுச்சு. 9:20 இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 9:20 to 9:30 எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகல. ஆனா உங்களுக்கு பர்சனலா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கையில கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, பார்க்கலாம்ல. நான் வழக்கமா சொல்றதுதான். ஸோ நம்ம ஜிஎஸ் மேக்ஸ் இந்த பார்ட் நம்ம முதல்ல பார்ப்போம். நீங்க எதுல ஸ்ட்ராங் இருக்கீங்களோ, தமிழோ அல்லது இங்கிலீஷோ, மேக்ஸோ, ஜிஎஸ்ஓ சம்திங் ஏதோ ஒரு பார்ட் நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்கல்ல, அப்படியே நான் என்னுடைய கணிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். அந்த 10 மினிட்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் டைம் எடுத்துட்டா கூட நம்ம என்ன பண்ண முடியும், மினிமமா 10 கேள்விக்கு சரியான பதில கொடுக்க முடியும். நீங்க தமிழ் அல்லது ஆங்கிலம் பாருங்க, அல்லது ஜிகே பாருங்க. ஏன்னா மேக்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணணும், அங்க வச்சு சால்வ் பண்ண முடியாது, கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனை போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தமிழ் ஆர் இங்கிலீஷ் அல்லது ஜிகே கொஸ்டின் எடுத்து பாத்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியுதோ டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்க, வழக்கமா நம்ம பண்றதுதான், அந்த ஆப்ஷனுக்கு கீழே லைட்டா ஒரு டாட் வைப்பாங்க. கடைசியா மார்க் பண்றதுக்கு, ஓஎம்ஆர்ல ஷேட் பண்றதுக்கு ஒரு டாட் வச்சுட்டே வருவாங்க ஆன்சர் கொஸ்டின் பேப்பர்ல. அந்த மாதிரி 10 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிடலாம். பட் இதை எதுவும் நம்ம சொல்லக்கூடாது ஓப்பனா இந்த மாதிரியான பொது வெளிகள்ல. பட் இருந்தாலும் கூட நீங்களா பென்ல ஏதோ டாட் வைக்கலனாலும் அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பென்சிலா கையில கொண்டு போலாம், ஒரு டாட் வைக்கலாம், அப்புறமா அழைச்சிக்கலாம். இல்லைன்னா ஆன்சரா பாத்துக்கலாம். நம்ம ஷேட் பண்ணும்போது இந்த கேள்வி தான் ஆன்சர் நமக்கு தெரியும்ல, அதை பண்ணிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸை யூஸ்ஃபுல்லா பயனுள்ள வகையில பயன்படுத்துங்க, அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் டைம் 9:30 to 12:30. ஸோ அந்த 3 hours நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண போற விஷயம். இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இப்போ நான் செவ்வாய்க்கிழமை இரவு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு வந்துடும். புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் இருக்குது. இந்த 3 நாள்ல நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்க சப்ஜெக்ட் நீங்க ரிவிஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஏற்கனவே நல்லா படிச்சிருப்பீங்க, நிறைய ரிவிஷன் பண்ணிருப்பீங்க, நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க. திரும்பவும் அதே பண்றதுக்கு வேணாம். எதுல நீங்க வீக்கா இருக்கீங்களோ, இல்ல நீங்க எது நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த 3 நாள் பண்ணுங்க. பண்ணிட்டு எக்ஸாம் போன உடனே இந்த 3 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. தெரியாததுக்கு அவசரப்பட்டு ஆன்சரே பண்ணாதீங்க. ஒரு கேள்வி இருமுறை வரும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க. மொத்தமா 200 கேள்வி, 300 மதிப்பெண், 3 மணி நேரம் டைம், ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. இந்த பபிள் இருக்கும், அந்த பபிள் நீங்க ஷேட் பண்ணணும். நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, நான் ஆப்ஷன் பி போட்டு வரேன், ஆனா ஆன்சர் சி தான் கரெக்ட், அதனால எனக்கு மார்க் எல்லாம் குறைக்கலாம் மாட்டாங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது, எதிர்மறையான மதிப்பெண்கள்லாம் கிடையாது. அந்த நேரங்கள்ல, அந்த கால சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா, அந்த 3 மணி நேரத்துல நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் முதல்ல நீங்க ஷேட் பண்றதோ அல்ல மார்க் பண்றதோ ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா, ஒரு கேள்வி கண்டிப்பா இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகும். ஒரு கேள்விக்கு உங்களுக்கு சரியா பதில் தெரியலன்னா இன்னொரு கேள்வி வச்சு உங்களால அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியும். அப்ப 2 கேள்விக்கு உங்களால சரியான பதில் சொல்ல முடியும். ஏற்கனவே இப்ப நடந்த குரூப் 4ல, குரூப் 1ல ப்ரூவ் ஆயிருக்குது, நிரூபிக்கப்பட்டிருக்குது. அடுத்து வரக்கூடிய குரூப் 2லயும் சனிக்கிழமை நடக்க போற எக்ஸாம்லயும் அது நிரூபிக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட், எந்த பார்ட் சார் முதல்ல நான் அட்டன் பண்ணலாம்? ஜிகே, லாங்குவேஜ், தமிழ் ஆர் இங்கிலீஷ். நீங்க எதுல ஸ்ட்ராங், நீங்க எதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கீங்க, டக்குன்னு செகண்ட்ல ஆன்சர் பண்ண முடியும் சார். சில பேர்லாம் தமிழ் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் மேக்ஸிமம் தமிழ் படிக்கிறவங்க நம்ம கூட இருக்காங்க, தெரிஞ்சனால சொல்றேன். ஒரு 40 to 50 மினிட்ஸ், 40ல இருந்து 50 நிமிஷத்துல ஒரு 80 கேள்விக்கு பதில் அளிச்சிருவாங்க. 80 கேள்வி உங்களுக்கு தெரியும், கட்டாயமா தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் கேள்வி படிக்க போறோம், ஆன்சர் டக்குன்னு டாட் 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 டாட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஷேட் பண்றதுல டாட். அடுத்ததான் என்ன பண்ணுவாங்கன்னா, செகண்ட் பார்ட் ஜிஎஸ்க்கு வருவாங்க. இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் போறாங்கன்னா முதல்ல நம்ம ஜிஎஸ் தான் முதல்ல பார்ப்போம். ஸோ ஜிஎஸ்க்கு தான் முதல்ல ஆன்சர் போடுவோம்.
அதுக்கப்புறம் தான் நம்ம லாங்குவேஜுக்கு போறோம். லாங்குவேஜ் படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். ஏன்னா ஜிஎஸ் எப்படி வந்திருக்கு எக்ஸாம்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாமுக்கு போகலாம். ஸோ நீங்க எதுல ஸ்ட்ராங் நினைக்கிறீங்களோ அதுக்கு முதல்ல அந்த ஃபீல்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரெண்டாவது, டைமை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட வாட்ச் கட்டிருக்கீங்க அப்படின்னா வாட்ச்ல டைம் பார்த்துட்டே இருங்க. இல்ல இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசர் அவங்கள்ட்ட என்ன பண்றீங்கன்னா டைம் கேட்டே இருங்க. இல்லைன்னா சொல்லிடுங்க, மேம் சார் எனக்கு வந்து ஒரு 1/2 hour கொஞ்சம் டைம் சொல்லுங்க, 9:30 ஆரம்பிக்குதா, 10, 10:30, 11, 11:30, 12, 12:30 சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களே 1/2 hour ஒன்ஸ். ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடந்து முடிஞ்ச குரூப் 1ல டைமே 10ல 200 கேள்வி வாசிச்சு அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. குரூப் 2வும் அந்த மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப டஃபா இருக்காது, பட் டஃபா தான் இருக்கும். அந்த குரூப் 1 அளவுக்கு இருக்காது, டஃபா இருக்கும். அதே போல கட் ஆஃப் எல்லாம் கேட்டீங்கன்னா கட்டாயமா அதிகமா இருக்கும். குரூப் 4க்கு குரூப் 1க்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145க்கு அபோவ் இருக்கு. நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 140ல இருந்து 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. நிறைய பேர் எக்ஸாம் ஆயிட்டு ரொம்ப டஃபா இருந்துச்சு, கட் ஆஃப் ரொம்ப குறையெல்லாம் சொன்னாங்க. வாய்ப்பே இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. குரூப் 4க்கும் அது நடக்கலாம், அதிகமான கட் ஆஃப் இருக்கலாம். குரூப் 2க்கு மிக அதிகமான கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி. கொஸ்டின் பேப்பர் தரம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி அனலைஸ் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் சனிக்கிழமை அன்னைக்கு. அதில் நம்ம இப்போ வந்து யோசிக்க தேவையில்லை. நாம என்ன பண்ணணும்னா, நமக்கு படிச்சது நமக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணணும். தமிழ் ஆர் இங்கிலீஷ் அல்லது ஜிகே. ஜிகேல பாத்தீங்கன்னா நடுவில் மேக்ஸும் வரும். நீங்க நல்லா தெரிஞ்சதுன்னா மேக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் டச் பண்றீங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணி ஆன்சர் போட முடியுமான்னு பாருங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்து போங்க. ஏன்னா கடைசியில பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின்லாம் இருக்கும். அப்ப 200 கேள்வியும் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நான் முதல்ல லைனா தான் போவேன், ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிலாம் போகக்கூடாது. எடுத்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, எது உங்களுக்கு ஸ்ட்ராங், எது ஈஸியான சப்ஜெக்ட் நினைக்கிறீங்களோ டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஃபுல் கொஸ்டினையும் பாத்துருங்க. அதன் பிறகு நீங்க விட்டு போன கேள்விக்கு வந்து அப்புறம் பதில் அளிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மேக்ஸை பொறுத்த வரையில டைம், சப்போஸ் டிஎன்பிசிக்கு மட்டுமே படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும், சால்வ் பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் கடைசியா வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி டைம்ல நீங்க சால்வ் பண்ணி அதை ஒரு சில கொஸ்டின் ஈஸி ஆன்சர் வந்துடும், ஒரு சில கொஸ்டின் எவ்வளவுதான் சால்வ் பண்ணாலும் ஆன்சரே கிடைக்காம போகும். கடைசி டைம்ல எல்லாம் பதட்டமாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது நீங்க ஸ்ட்ராங் நினைக்கிறீங்களோ முதல்ல பண்ணுங்க. எது நீங்க டஃப்னு ஃபீல் பண்ணீங்களோ அதை கடைசியா பண்ணிக்கலாம். தெரியாத கேள்வி கடைசியில ஆன்சர் பண்ணிக்கலாம். கடைசியா பாத்தீங்கன்னா, சார் எனக்கு ஒரு 20 கேள்வி ஆன்சரே தெரியல சார், ஜிகேல மேக்ஸ்ல மொத்தமா சேர்த்து 100ல 80க்கு ஆன்சர் பண்ணிட்டேன், செகண்ட் ஹாஃப்ல சொல்றேன், 20க்கு ஆன்சரே தெரியல சார் அப்படின்னா, சும்மா ABCD அப்படின்லாம் போடாம ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லும் போது 20க்குமே A போடுங்க, இல்ல 20க்குமே BCD ஏதாவது ஒண்ணு போடுங்க. ஏதாவது ஒண்ணு ஒரே ஆப்ஷனா போட்டுவாங்க, தனித்தனியா போடாதீங்க. தனித்தனியா போட்டு ஒண்ணுமே வராம போகலாம். மொத்தமா A போட்டீங்க, மொத்தமா B போடுறீங்க, CD போட்டீங்கன்னா ஒரு 5 கேள்வியாவது கரெக்டா வர்றதுக்கு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து எல்லாமே கட்டாயமா செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியாத பட்சத்துல நீங்க இதை யூஸ் பண்ணலாம், இந்த டெக்னிக்கை. ஸோ கரெக்டா அந்த 3 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க. நம்ம படிச்சது, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டது, உழைச்சது எல்லாமே அதான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது ரிசல்ட்டா. ஸோ எக்ஸாம் ப்ராப்பரா முடிஞ்சிடும். இதுக்கு நடுவில் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 21வது கேள்விக்கு பதில் அளிக்கிறேன்னு சொல்லி அப்படியே வந்து 22ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாது. கேள்வி நம்பர், OMR ஷீட் நம்பர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது, 21வது கேள்விக்கு B அப்படின்னு பார்த்து அப்படியே OMRல வந்து 21க்கு D அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க. கேள்வியும் ஒன்னா இருக்கும், ஆப்ஷன் வந்து வேற ஷேர் பண்ணிடுவாங்க. அது பண்ணக்கூடாது. ப்ராப்பரா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் எந்த ஆப்ஷனு அப்படிங்கிறது நீங்க ப்ராப்பரா பாத்துக்கணும். இது ஒரு விஷயம். மூணாவது விஷயம், ஒரு கேள்வியில் 2 வாட்டி ஷேர் பண்றது. ஏவும் ஷேர் பண்ணி ஐயோ B தான் ஆன்சர் திரும்பி B ஷேர் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினே இன்வால்வ் பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்போ ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான், அதை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கொஸ்டின் நம்பர் பார்த்து OMRல கொஸ்டின் நம்பர் பார்த்து ஷேர் பண்ணுங்க. முக்கியமானது அந்த கொஸ்டினுக்கு தான் ஷேர் பண்றோமான்னு பாத்துக்கோங்க. அந்த கொஸ்டின்ல அந்த ஆப்ஷன் தான் கரெக்டா ஷேர் பண்றோமா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த OMR தப்பா ஷேர் பண்ணி ஒரு 5 கேள்வி இழந்துருவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் அந்த 5 கேள்வினாலதான் போற மாதிரிலாம் இருக்கும். அதனால அது முக்கியமானது பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சக்சஸ்ஃபுல்லா, இதோட முடிஞ்சிடல, அப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. OMR ஷீட்டை வந்து கால்குலேட் பண்றது. 15 மினிட்ஸ் டைம் தருவாங்க, 15 நிமிஷம் டைம், 12:30 இருந்து 12:45 வரைக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மேல இருந்து ABCDE 5 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ABCDE இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க போடணும், இந்த பாக்ஸுக்குள்ளார. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல எதுவுமே இருக்காது, 00 போட்டுக்கோங்க, 00.
இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 17, 21, 22, 18. ஸோ இந்த மாதிரி வரும் ஒரு நம்பர். எல்லா ஏ பி சி டி இ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க போடணும். அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா இது வந்து ஓஎம்ஆர்ல இந்த பக்கம் இருக்கும். நான் ஓஎம்ஆர் ஷீட் அடுத்த வீடியோல காட்டுறேன் எப்படி ஃபில் பண்ணணும்னு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏ மட்டும் எவ்வளோ, பி மட்டும் எவ்வளோ, சி மட்டும், டி மட்டும், இ மட்டும் எவ்வளோ டோட்டலா. இது மாதிரி வந்து 3 காலம் இருக்கும். ஏ இதே போல ஏபிசிடிஇ 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 3 காலம் இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா ஒன்று கொடுத்துருப்பாங்க டோட்டல் ஏபிசிடிஇ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ப்ராப்பரா ஆட் பண்ணி போடணும். அதுக்கு தான் 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. நிறுத்தி நிதானமா தெளிவா பண்ணுங்க. இதுலயும் நீங்க தப்பா ஆட் பண்ணி போட்டீங்க, 200 விட 220 வந்துருச்சு, 202 வந்துருச்சு அப்படின்னா கால்குலேஷன் மிஸ்டேக் வந்ததுன்னா 2 மதிப்பெண்ல இருந்து 5 மதிப்பெண் வரைக்கும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? தேவையில்லாம அங்க ஒரு 5 மார்க்கை இழந்துட்டு நம்மளோட ரிசல்ட்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்க வேண்டாம். இதுதான் நம்ம கடைசியா எல்லாருமே சரியா செய்ய வேண்டியது. நம்ம 12 விட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையா இருக்கு. இதை ப்ராப்பரா பண்ணணும். இந்த ப்ராப்பரா பண்ணோம்னு சொன்னா கட்டாயமாக உங்களுடைய அந்த தேர்வை நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். அதன் பிறகு ஆன்சர் கீ வரும், ஆன்சர் கீ பார்த்துக்கலாம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வரும், அதை பார்த்துக்கலாம். கடைசியில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிஎன்பிசி ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்ற மாதிரி ரியாலிட்டி கட் ஆஃப் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்புறம் அந்த டே அந்த டைமை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபைன். ஸோ இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்றது, ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது சம்பந்தமான வீடியோ இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்றேன் விஷயங்களை. இதனால நம்ம வந்து எவ்வளவு படிச்சிருந்தோம், எவ்வளவு ரிவிஷன் பண்ணோம், எவ்வளவு டெஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. கடைசியா சனிக்கிழமை அன்னைக்கு 9 to 12 நல்ல நேரம், அந்த 3 மணி நேரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம், நம்ம படிச்சதெல்லாம் கரெக்டா இல்ல செலுத்துறோமா அப்படிங்கிறதுதான் விஷயம். அதை ப்ராப்பரா பண்ணுங்க. கட்டாயமா உங்களுடைய தேர்வுல வெற்றி அடைய முடியும். நானும் உங்களை இந்த தேர்வுக்கு கடினமா உழைச்சிருக்கிறவங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கவங்க, ரிவிஷன் பண்ணிருக்கவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். சனிக்கிழமை வந்து நம்முடைய நாளாக இருக்கட்டும். வெற்றி அனைவருக்கும் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.